श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामहयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानश्यामोदयेक्षं दयानिधिं देवप्रदां शरण्यं देवं हयग्रीवं प्रपद्ये दिशन्ति मे देव सदा त्वदीया दयाद्रङ्गाचिराकटाक्षाः श्रोत्रेषु सामर्थ्यं क्षरन्तीं सरस्वतीं संसदकामधेनुं विशेषवित्पाददेशनान् विदग्धगोष्ठी सम्राङ्गणेषु जिगीषतो मे कवितार्केन्द्रान् जिह्वाकृतिमादनमभिवेयाः व्याख्यामुद्रां करसरसुजय पुस्तकं शङ्खचक्रे बृहद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीकेर्षण्ः अम्लानुश्चेरमृदयं सुविप्लावेन् मामाविर्भूयात् जनकमहिमा मानसे भागधीशः ஓகே. ஸோ போன கிளாஸ்ல நம்ம இது பார்த்தோம். தஸ்மை ஜெயாஷி தானே பார்த்தோம். ஆமா ஆமா சரிதான். தஸ்மை ஜெயாஷி சசஜே புரஸ்தாத் सप्तर्षिस्तान् स्मितपूर्वमाह विवाहयज्ञे वितपेत्रयूयम् अध्वर्यवः पूर्ववृतामयेति அப்படின்னு சொல்லி சிவபிரான் சப்தர்ஷிகளை பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கிறார்னா, நீங்க தான் ரித்திகளாக இருந்து இந்த விவாகத்தை நடத்தி கொடுக்கணும். பிரம்மா, போதா, உத்காதா, அத்வர்யு இந்த ஸ்தானங்கள்ல இருந்து நீங்க தான் முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பிரார்த்திச்சேர்னாக்க, கல்யாணம் பிக்ஸ் பண்ணப்பவே பிரார்த்திச்சேன் நானு. அதை மறக்காம இப்போ அதை நான் உங்களுக்கு திருப்பி பிரார்த்திக்கிறேன், அவசியம் நீங்க வந்திருந்து நடத்த வேண்டியது அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சார். இதான் போன தடவை நடந்தது. அடுத்தது இன்னைக்கு யார் என்னோட சேர்ந்து படிக்க போறது? அரியண்ணா கேஷவ் வாசிக்கலாம் சுவாமி. खे खे लगामी खे खे लगामी खे खे लगामी तमुवाहवाहः 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 सशब्दचामीकर 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 किङ्किणीकः 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 तटाभिघातादिव 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 लग्नपङ्खे 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 धुन्वन्मुहुः 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 प्रोतघने विषाणे प्रोतघने विषाणे प्रोतघने विषाणे खे खे लगामि खे खे लगामि खे खे लगामि तमुवाहवाहः 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 सशब्दचामीकर 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 किङ्किणीकः 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 तटाभिघातादिव 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 लग्नपङ्के लग्नपङ्के अरे लग्नपङ्के लग्नपङ्के धुन्वन्मुहुः धुन्वन्मुहुः धुन्वन्मुहुः
प्रोतघने विषाणे प्रोतघने विषाणे प्रोतघने विषाणे இப்போ ஒரு லைனா சொல்றேன். खे खे लगामी तमुवाहवाहः खे खे लगामी तमुवाहवाहः खे खे लगामी तमुवाहवाहः सशब्दचामीकरकिङ्किणीकः 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 तटाभिगातादिवलग्नपङ्के तटाभिघातादिवलग्नपङ्के तटाभिघातादिवलग्नपङ्के धुन्वन्मुहुः प्रोतघने विषाणे धन्वन्मुहुः प्रोतघने विषाणे धन्वन्मुहुः प्रोतघने विषाणे खे खे लगामि तमुवाहवाहः खे खे लगामि तमुवाहवाहः खे खे लगामि तमुवाहवाहः सशब्दचामीकरकिङ्किणीकः 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 तटाभिगातादिवलग्नपङ्के तटाभिघातादिवलग्नपङ्के तटाभिघातादिवलग्नपङ्के धुन्वन्मुहुः प्रोतघने विषाणे धन्वन्मुहुः प्रोतघने विषाणे धन्वन्मुहुः प्रोतघने विषाणे ஓகே. இப்போ இவர் தன்னுடைய கைலாசத்திலேருந்து கிளம்பி இந்த கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி வர்றார். இவனுடைய இடத்துக்கு, யாருடைய இடத்துக்கு? ஹிமவானுடைய நகரத்துக்கு கிளம்பி வர்றார். கல்யாணத்துக்கோசம் கிளம்பி வர்றார். சரி, எப்படி வர்றார்? இப்ப முன்னு இதுல பார்த்தோம், இமயமலை போன்ற பெரிய மலை போன்ற பெரிய அந்த இதனுடைய மேல ஏறி உட்காண்டு கிளம்பினார் அப்படின்னு பார்த்தோம். சரி, ஆகாசத்துல பறந்து வர, இப்போ பறந்து வர அந்த அழகு எப்படி இருக்கு அப்படிங்கறத வர்ணிக்கிறார். இப்போ அவர் பறந்து வந்துட்டு இருக்கிறான். பறந்து வரும்பொழுது தலையை அசைச்சு அசைச்சு வருது. அதுல கழுத்துல மணியெல்லாம் கட்டியிருக்கா, கொம்புல அழகா மணி எல்லாம் கட்டியிருக்கா. மணி எப்படி இருக்கும்? நாமள நல்ல அழகான பஞ்சலோகத்துல நாம கட்டுவோம். ஆனா பரமசிவனுடைய அந்த வாகனமான அந்த இதுக்கு தங்கத்திலேயே மணியா தங்கத்திலேயே மணி கட்டியிருந்தாலாம், சிறு சிறு மணிகளா. அது சசப்த சாமீகர கிங்கினி, கிங்கினா அந்த சத்தம், மணி சத்தம். சசப்த சத்தத்துடன் கூடிய, சாமீகர கிங்கினிக்கா அந்த தங்கமயமான அந்த மணிகள் கிணி 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 சத்தம் போடுற அந்த அழகான மணிகளோட உடையதாம் அந்த எரு. அப்போ அந்த எருதானது வாகான்னு கேரியர்னு அர்த்தம், வாகனம்னு அர்த்தம். வாகயதி வாகா, அது வாகனம். வாகயதி அவர் தூக்கின்னு வருது. யாரை தூக்கின்னு வருது? வர சிவபிரான தூக்கின்னு வருதுனால அதுக்கு வாகான்னு பேரு. அப்ப என்ன ஆச்சா? அது தலையை அசைச்சு அசைச்சு வந்துதான். எப்படி தலையை அசைச்சு என்ன ஆகும்? கொம்பு ஆடும் இல்லையா? முகத்தை ஆட்டிட்டே வந்துட்டு இருந்துதான். நீங்களா பாத்துறீங்களா? மாடெல்லாம் வரும்போது அப்படியே முன்ன பின்ன தலைய இப்படி இப்படி ஆட்டிட்டே வரும். அந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த மாதிரி ஆட்டும் பொழுது எப்படி இருந்துதான்? கழுத்து ஆடித்து அங்கங்க மணிகள் அழகா கட்டிருந்தது. அந்த மணிகள்லாம் அழகா சத்தம் போட்டிருந்தது. இவ்வளவுதான். இப்போ இத காளிதாசன் உருவகப்படுத்துறான். எப்படி? ஏன் அது தலையை ஆட்டித்து? பெருமை வர வேண்டியது தானே, அங்க எதுக்கு தலையை ஆட்டணும் அப்படின்னா, காளிதாசா உபமா காளிதாசஸ்ய, காளிதாசனுடைய பெருமை எதுல இருக்கு அப்படின்னா ஓமையில இருக்கு. ஓமைனா என்ன? சிமிலி. ஒன்னத்தை சொல்லும் பொழுது டைரக்டா சொல்ல மாட்டான்ப்பா, சூப்பரா இருப்பாங்க, கணக்குல புலிப்பா. அது எப்படின்னா சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தோட சொல்லுவான்.
அப்போ அவன் சொன்னானா, ஏன் தெரியுமா தலையை ஆட்டுறது, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, எருதுகள்லாம் கனவு எடுத்ததுன்னு வச்சுக்கோ, நல்ல நல்ல அந்த என்ன சொல்றதுன்னா நல்ல கொழுத்த இந்த மாடு கொம்பை எடுத்துன்னு போய் அந்த நதிக்கரையில அல்லாடுமா, அது புல்மேய போகும்பொழுது மேடை பார்த்ததுன்னா இது வந்து நம்மள மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் முட்டுமா, அந்த மண் மேடை முட்டி அப்படியே தலையால தூக்குமா, அது அந்த மலையை அந்த மண் மேடை நான் இப்ப தூக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, அப்படியே கொம்பால குத்தி தூக்குமா. தூக்கினா அந்த மண்மேடு வருமோ, வராது. அதுக்கு பதிலாக என்ன எப்படி இருக்குமா, அந்த கொம்பு மொத்தம், கொம்பு தலை இதுலெல்லாம் வந்து இந்த ரெண்டு கொம்புக்கு நடுவுல வந்து அப்படியே மண்ணு போய் நிக்குமா, அந்த இடத்துல மண்ணு போய் ஒட்டி நிக்குமா. அந்த மண்ணை தட்டினமே அது என்ன தலையை ஆட்டுமா, அந்த தலைய அதனால ஆட்டுற மாதிரி இருக்கு என்னலாம். சரி, இது என்னடா இது பெரிய இதுவா இருக்கே, இது போய் ஒரு ஓமையா அப்படின்னா, அது வந்து இப்ப நாம கூட பார்க்கலாம், இந்த காளைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஜல்லிக்கட்டு காளைகள்லாம், அதெல்லாம் வந்து நன்னா அழகா வளர்ந்து அருமையா கொழுன்னு இருக்கும். அதே மாதிரி கொழுன்னு இருந்தா பிரயோஜனம் கிடையாது, வீரம் நிறைந்ததா இருக்கணும். இந்த மாதிரி வீரம் நிறைஞ்சதா இருக்கும் பொழுது அப்படி தலையை தூக்கிண்டு அப்படி நெஞ்ச நிமித்திண்டு இருக்குமா. இருக்கச்சு அதுக்கு எப்படி தெரியுமா பயிற்சி, இந்த மாதிரி முட்டி முட்டி மோதி தூக்குறது தான் அதுக்கு பயிற்சியா. அது மாதிரி என்ன பண்ணுவாலாம், அது வந்து முட்டை மோத விடுவாளாம். அதை மோத விடும்போது அதுவே என்ன பண்ணுமோ, அதை முட்டி மோதி அந்த மண்ணெல்லாம் தூக்குமா. இதை வந்து காளிதாசன் இதை மட்டும் சொல்லல, ரித்து சம்ஹாரத்திலே இதை வந்து வர்ணிக்கிறான். இந்த மாதிரி இதை அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இயற்கையை ரசிக்கிறவன், ஒரு இடத்துலயும் அழகான ஓமையை கொடுக்கக்கூடியவன், சரியான ஓமையை கொடுக்கக்கூடியவன். அதனால இந்த காளையானது வயசான காளைன்னு நினைச்சிடாதீங்கோ, இளமையான காளை, அருமையான காளை, நல்ல திமிழ் உள்ள காளை, நல்ல கொம்புள்ள காளை, கொழுத்த காளை, இளம் காளை. என்ன புரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து அதெல்லாம் இருக்குது, அந்த தெனவோட இருக்குதான். ஆனா இந்த தெனவு வந்து மத்தவாளை வந்து துன்புறுத்தாது, அதையும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தெனவு வரும்பொழுது மத்தவாளை துன்புறுத்தாது, போய் அந்த மண்ணை தான் போய் குத்துமா, குத்தி தூக்குமா, தூக்கத்துக்கு பார்க்குமா. அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணும், தலையை ஆட்டுமா. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எதை சொல்றது, இதனுடைய அழக வந்து சொல்றாங்க. எதனுடைய அழக, அந்த ரிஷபம் இருக்கு இல்லையா, ரிஷபத்தினுடைய அழக வந்து சொல்றார். இதுல மேகத்து நடுவுல போறதா, இது மேகத்து நடுவுல போச்சே, அது என்ன பண்ணித்தான் எப்படி இருக்குமாண்ணா, அந்த தலையை ஆட்டுறது இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அந்த மேகத்தை அப்படியே குத்தி தூக்குற மாதிரி இருக்குதா. அது குத்தி தூக்கி என்ன பண்ண, அதுக்கப்புறம் தலையாசைக்கும் இல்லையா, தலையாசைச்சா என்ன ஆகும், மண்ணு கீழே விழும். அந்த மாதிரி இந்த மேகத்தை முட்டி தூக்கிட்டு அந்த வந்து தலையாட்டுறது எப்படி இருக்குன்னா, அந்த வந்து தன்னுடைய கொம்புல ஓட்டிண்ட மேகத்தை தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி தலையை அசைச்சதுனால அது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஓமையை வந்து இந்த இடத்துல சொன்னான். ஓகே, யாரு, காளிதாசன். என்ன வேற என்ன சொல்றார், அதாவது ரெண்டு ஓமா சொன்னான். நதிக்கரையில முட்டி விளையாடும் மாடு, ஓகே, அதனுடைய கொம்பலால குத்தி அந்த வேற மத்தவாளை வந்து ஒண்ணும் படுத்தாரு, என்ன அந்த மண் ஒட்டின்னு இருக்கும். அந்த ஒட்டிய மண்ணை என்ன பண்ணும், உதறதுக்கோசரம் தலையை ஆட்டுறதுன்றது வந்து இயற்கையாது, அது வந்து இயற்கையான செய்யாது, விளையாட்டு. அதனாலதான் கேலகாமி அப்படின்னு சொன்னாராம். இந்த இடத்துல எதுக்கு சொன்னாரா, இந்த கேலகாமி, கேனா கம், க அப்படின்னா ஆகாயம்னு பேரு. ஓகே, கேலகாமி, கே ஆகாயத்துல, கேலம்னா விளையாடுறது, கேலகாமி அழகாக செல்ற, அழகாக செல்ற, விளையாட்டோட கூடியது பாரு. அந்த மாடு எப்படி துள்ளி வருது பாரு, பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி ஆகாசம் ரொம்ப அழகா வந்துதான், அது துள்ளி துள்ளி வந்துதான். ஓகே, அந்த வார்த்தையோட விளையாட அது மாதிரி கேலகாமி. தமுவாக, தம் உவாக, உவாகன்றது வந்து இந்த இடத்துல வந்து இது வேர்பு, வாகஹா அப்படியே வார்த்தையில யூஸ் பண்ணார். ஓகே, சாமீகர கிங்கினீகா, ரொம்ப அழகான வந்து வாக்கிய பிரயோகங்கள் இந்த இடத்துல. ஓகே,
ஆக இந்த இடத்துல தான் பண்ணாராம். இப்போ போயிட்டே இருக்குச்சு, நதிக்கரையில எங்க வந்து முட்ட முடியாது. அதனால மேகத்தை முட்டி தூக்கிட்டான். மேகத்தை முட்டி தூக்க முடியுமோ? தூக்க முடியாது. அது என்ன பண்ணிட்டு தலையை ஆட்டிட்டான். மேகம் வந்து ஒட்டாது, அதனால நம்ம தலையை ஆட்டிட்டான். ஏன்னா அதனுடைய இயற்கை அது. அதனால அது ரொம்ப ஆச்சரியமா வந்து சொன்னார் காளிதாசன் அப்படின்னார். சரியா? படிக்க எல்லாரும் படிக்க ஒரு தடவை அர்த்தத்தோட. இந்த இடத்துல உத்பிரேக்ஷ அலங்காரம், இந்த இடத்துல உத்பிரேக்ஷா சொல்றாராம். உத்பிரேக்ஷ அலங்காரம் இந்த இடத்துல. लगामि तमुवाहवाहः सशब्दचामे करकिङ्किणीकः तटाभिघातादिवत् लग्नपङ्के धुन्वन्मुहुः प्रोतघने விஷானே. அதாவது அந்த சிவனோட அந்த நந்தி மாடு வந்து அதோட கழுத்தை வந்து கோல்டன் கலர்ல வந்து பெல்ட் எல்லாம் போட்டிருக்கு. அது வந்து தலையாட்டின்னு இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் வந்து சவுண்டு போட்டுருக்கு. அது ஏன் அந்த மாடு தலையாட்டுறது அப்படின்னு கேட்டா, எரும மாடுலாம் வந்து நதிக்கரையில இருக்கிற மண்ணு மேடுலாம் பார்த்து என்ன மாதிரி கெண்பை முட்டுமா, அப்ப அந்த மண்டெல்லாம் தலையில கொம்புல மாட்டின்றும். அது வந்து அதெல்லாம் வந்து தள்ளுறதுக்காக தலையாட்டும். அப்படி இந்த சிவனோட எரும மாடு வந்து கிளவுட்ஸ் மேகத்தெல்லாம் இடிச்சுட்டு போகுது. அப்ப அதனால தலையாட்டுறது அப்படின்னு வந்து கதை சொல்றாரு. நல்லது நல்லது. நீங்க அர்த்தத்தோட படிக்க, இது அர்த்தத்தோட படிக்கிறீங்க. लगाभीतमुवाहवाहः सशब्दचामीकरकिङ्किणीकः तटाभिघातादिवलग्नपङ्के धुन्वन्मुहुः प्रोतघने விஷானே. இந்த ஸ்லோகத்துல காளிதாசர் சிவனோட வாகனமான நந்திகேஸ்வரன் எப்படி போனார், எப்படி ஐஷண்டு ஹிமவானுடைய ஊருக்கு போனார் அப்படின்றத காட்டுற. இந்த அதாவது ஆகாசத்துல கேலகாபி அந்த எருமமாடான நந்தி வந்து விளையாடின்ற மாதிரி இருக்கா அவர் பண்றத பார்த்தா. அது என்னது அப்படின்னா தமுவாக வாகக அவர் பண்றார். என்ன பண்றார், அவருக்கு அவருடைய கழுத்துல சில சசப்த சாமீகர கிங்கிணிக்காக சில மணிகள்லாம் இருக்கு. அதோடைய சத்தம் ரொம்ப நன்னா இருக்கு. அது ஆடிண்டே இருக்கான். அது ஆடிண்டே இருக்கான். ஏன் ஆடுறதுன்னா அவர் மூஞ்சியும் ஆட்டுறார். அந்த மூஞ்சிய ஏன் வந்து எரும மாடு ஆட்டணும் அப்படின்றது சொல்றார். தட்டாபிகாதா திவ லக்ன பங்கே, அதாவது ஒரு ஒரு நதிக்கரையில ஜென்ரல் எரும மாடெல்லாம் வந்து நம்மள மாதிரியே ஒரு மேடு நன்னா எப்படி இவ்வளோ டாலா இருக்கலாம், நம்ம தானே இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பயம்பூட்டத்துக்காக அது போய் கொம்ப அப்படியே போய் முட்டுமா. அப்போ அந்த கொம்புல மண்ணு மாட்டிக்கும். அந்த மண்ணு மாட்டின்றதுனால அந்த மண்லாம் திருப்பி கீழே உழணும் அப்படின்றதுக்காக தலையை ஆட்டுமா. அதே மாதிரி இங்க வந்து நந்தி அதே மாதிரி நான் தலையாட்டுறேன். ஆனா எங்க மண்ணு மேடுலாம் வரலையே அப்படின்னா அது வந்து ஆகாசத்துல இருக்கிற மேகங்கள் தான் அவருக்கு அப்படி இருந்துதான். ஆனா அதை ஒட்டிக்காது. அதுக்கப்புறம் ஏன் எப்படி ஆட்டினேன்னா அது அவருடைய சுபாவம். அப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ எரும மாடெல்லாம் வந்து யாரையும் ஒண்ணும் பண்ணாது. அவளுக்கு அந்த மேடல முட்டியோ மேகத்துல முட்டினா மட்டும்தான் உண்டு. மனுஷாலியோ பிராணிகளையோ ஒன்றும் பண்ணாது. யாருக்கும் ஒன்னும் யாருக்கும் துன்புறுத்தாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே வாசிச்சு
வாசிச்சா வாசிச்சோம். சரி, அடுத்த ஸ்லோகம் போலாம். யார் என்னோட படிக்க போறது இந்த ஸ்லோகத்தை? நடிகன் வாசிக்கிறேன். तस्योपकण्ठे घननीलकण्ठः कुतूहलात् उन्मुखपौरदृष्टः स्वबाणचिह्नात् अवतीर्यमार्गात् आसन्नभूपृष्ठ आसन्नभूपृष्ठम् याय देवः तस्योपकण्ठे घननीलकण्ठः कुतूहलात् उन्मुखपौरदृष्टः स्वबाणचिह्नात् अवतीर्यमार्गात् आसन्नभूपृष्ठम् याय देवः तस्योपकण्ठे घननीलकण्ठः कुतूहलात् उन्मुखपौरदृष्टः स्वबाणचिह्नात् अवतीर्यमार्गात् आसन्नभूपृष्ठमियाय देवः तस्योपकण्ठे घननीलकण्ठः कुतूहलात् उन्मुखपौरदृष्टः स्वबाणचिह्नात् अवतीर्यमार्गात् आसन्नभूपृष्ठमियाय देवः तस्य उपकण्ठे
கன நீலகண்டா. இப்ப என்ன ஆச்சா, இதுக்கு முந்தின ஸ்லோகத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து விட்டு விட்டு தான் படிக்கிறோம், நாம ஃபுல்லா படிக்கல, சர்க்கம் ஃபுல்லா படிக்கல. ஆனா வந்து இதை வந்து அனுபவிக்கணும். எதை? இந்த சர்க்கத்தை வந்து நாம வந்து அனுபவிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான சர்க்கம். குமார சம்பவத்துல ஒரு சர்க்கமே ஆச்சரியமான சர்க்கம், ஒன்னொன்னு ஒரு விதமான சர்க்கம். இது அதுவும் வந்து இந்த சர்க்கமானது பார்வதிக்கும் சோபிரானுக்கும் ஓஷதி பிரஸ்தத்துல நடந்த திருமணத்தை தான் வர்ணிக்கிறது. ஓகேவா? இப்ப முந்தின ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? அழகா வந்து பறந்து வந்தார், ரொம்ப ஆச்சரியமா தலையை ஆட்டின்னு வந்ததுன்னும். அவர் என்ன ஆச்சா, அதுக்கப்புறம் இறங்கிட்டார். இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல என்ன பண்ணார், அவர் வந்து ஓஷதி பிரஸ்தத்துல இறங்கியாச்சு. வந்து மாப்பிள்ளை வந்தாச்சு. எங்க வந்தாச்சு? ஊருக்கு வந்தாச்சு. ஊர் எல்லைக்கு வந்துட்டார், இறங்கினார். அதுக்கப்புறம் பறந்து வர வேண்டாம், கல்யாண மண்டபம் வரலாம், பறந்து வர வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஊர் எல்லையில இறங்கி நகரத்துல நடந்து வந்தாராம். இதுல ரிஷபத்து மேலேயே வரார். வரும்பொழுது அப்ப என்னென்ன காட்சிகள் நடந்தது, மக்கள்லாம் என்னென்ன பார்த்தா, என்ன நடந்தது அங்கன்றத அப்படியே காளிதாசன் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல கஷ்டம் எப்படி இருந்தது, அந்த காலத்துல வந்து பேர் என்ன, இன்ஜினியரிங் எப்படி இருந்தது, டவுன்ஷிப் எப்படி இருந்தது. ஓகே, இல்லைன்னா வந்து இதெல்லாம் வராது இல்ல, எப்படி இருந்தது அப்படின்ட்டு மேகதூதத்திலேயே ரொம்ப ஆச்சரியமா நிறைய வர்ணிக்கிறான், நிறைய விஷயங்கள் சொல்றான். அதாவதுன்னா மாடி வீடெல்லாம் வந்து பிசிலேயே வந்து ரொம்ப சாதாரணமா இருந்தது. எங்க பார்த்தாலும் அசாதாரணம் கிடையாது. மாடி வீடு மாடி வீடு அப்படின்றதெல்லாம் இல்லை. மாடி வீடெல்லாம் அந்த காலத்திலேயே பிசிலேயே நமக்கு வந்து கைவரப்பட்டது ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி ஜுவல்லரி, ஓகே, கஷ்டம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ அழகா கிங்கினி மணி அடிச்சது அப்படின்னு தங்கத்துல எண்ணும், அப்படின்னா எவ்வளவு ரிச்னஸ். ஒண்ணுன்னா பார்த்துட்டே வரணும். அதெல்லாம் பார்த்துன்னு வச்சே அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியுது. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல வந்து தரைக்கு இறங்கிடுறார். தரையில இறங்கிட்டு என்ன பண்றார், இப்போ ஊர் மக்கள்லாம் பாக்குறா, அவரை எப்படி பாக்குறா, யார் யார் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து சொல்றார். தஸ்ய உபகண்டே, உபகண்டம்னா சமீபத்துலன்னு அர்த்தம், நியர்பை. கணநீல கண்டா, ரொம்ப கணம்னா நல்ல இருண்ட நீளம் போன்ற மேகம் போன்ற நல்ல மேகம், நீருண்ட மேகம் போல இருக்கக்கூடிய கழுத்தை உடைய நீலகண்டம்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. கன நீலகண்டானா கருத்த கழுத்தை உடையவர். நீலகண்டன்னா சிவபிரானுக்கும் பேரு, மயிலுக்கும் பேரு, ரெண்டுத்துக்குமே நீலகண்டன்னு பேரு. ஓகே, ஏன்னா மயிலோட கழுத்தம் நீளம் தானே, அதனால அதுக்கும் நீலகண்டன் தான் பேரு. சிவபிரானுக்கு அந்த ஆலகால விஷயத்தை அருந்தினத்தினால அவருடைய கழுத்துல போய் நின்னதுனால அவருக்கு நீலகண்டன்னு பேரு. அதனால அப்படிப்பட்ட அந்த நீலகண்டனானவர் என்ன பண்ணாரா, குதூகலா, மக்கள்லாம் ரொம்ப குதூகலம் ஆயிட்டாலே, மாப்பிள்ள வந்தாச்சுன்னு எங்க பார்த்தாலும் விஷயம் போயிடுது. இப்போ மாப்பிள்ளைய பார்க்கணும், எல்லாரும் பார்க்க ஆசைப்பட்டேன். முன்ன மாதிரியா இப்ப மாதிரியா போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு, இப்போ ப்ரீ போட்டோ ஷூட்டு எல்லாம். ஸோ அப்ப எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சு போயிடும், எதுக்கு மாப்பிள்ளை அழைப்போ பெண் அழைப்போ வைக்கிறாங்கிறதெல்லாம் இந்த காலத்துல எல்லாமே மறந்து போச்சு. அவனுக்கு நிச்சயதார்த்தத்தும் போது பொண்ணும் ஆணும் பார்த்துக்க மாட்டா, ஆம்பளையே வரமாட்டார். என்ன நிச்சயதார்த்தத்தை நீ பொண்ணு பாக்குறதோட சரி, எஸ் சொல்றதோட சரி, பொண்ணும் ஆணும் எஸ் சொல்றதோட சரி. நிச்சயதார்த்த நீ பொண்ணை மனையில உட்கார வச்சு வந்து எல்லாரும் ரெண்டு பக்கத்து பந்துக்களும் ஒன்னா உட்காந்து பத்திரிக்கை எழுதுவா, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அப்பயே ஷூட் ஆரம்பிச்சிருது. இப்ப பொண்ணு பார்த்து ஓகே ஆனவனவே ஷூட் ஆரம்பிச்சிடுறது. அதுக்கப்புறம் வந்து இது அன்னைக்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுல நிச்சயதார்த்த அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ட்ரெடிஷன், எல்லாம் இப்ப 10 வருஷத்துல உருவான மேற்கத்திய கலாச்சாரங்கள், அதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்ப வந்து பொண்ணு ஆணும் எப்ப பார்ப்பான்னா, அப்பதான் ஊரே பார்க்கும் பிள்ளை யாரு, இந்த பிள்ளை யார் அப்படின்றத வந்து ஊரே பார்க்கும். பொண்ணாத்துல பிள்ளையாத்துல கல்யாணம், சில வாழ்தெல்லாம் வந்து பிள்ளையாத்துல கல்யாணம் நடக்கும் இல்லையா, சில வர்க்கத்தார்கிட்ட. அதனால பெண் அழைப்பு நடத்துவாவ. பெண் அழைப்பு நடத்தினா பிள்ளையாத்துல கல்யாணம்னு அர்த்தம், பிள்ளை அழைப்பு நடத்தினா பொண்ணாத்துல கல்யாணம் நடக்கிறதுன்னு அர்த்தம்னா ஊர் பார்க்கணும், இந்த பிள்ளை யார், உங்களுக்கு பாத்துங்கோ, இவர் தான் எங்க ஆத்து மாப்பிள்ளையா வரப்போறவர்,
பாத்துங்கோ இந்த பெண் தான் எங்க ஆத்துக்கு மாட்டு பெண்ணாக வரப்போகிறவர், பாத்துங்கோ இவதான் அப்படின்றதுதான் அந்த பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு. ஓகேவா? இதெல்லாம் லௌகீகம், சோசியல், சொசைட்டிக்கோசரம். இப்ப பிள்ளை வந்துட்டார். உடனே என்ன பண்ணாலும் எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு பார்க்க வந்தாலாம். யார் யார் என்னென்ன பண்ணான்னு நிறைய ஸ்லோகங்கள் இதுல இருந்து போறது, இதுல இருந்து நிறைய ஸ்லோகங்கள் போறது. அதுல சில ஸ்லோகங்கள் மட்டும் நாம எடுத்திருக்கோம். ஓகேவா? எல்லா ஸ்லோகத்தையும் நம்ம எடுக்கல. ரொம்ப ஆச்சரியமா அங்கங்க அழகா வர்ணிக்கிற. அதுல வந்த உடனே என்ன பண்ணாலும் எல்லாரும் முண்டி அடிச்சுன்னு வந்தாலாம். முண்டி அடிச்சுட்டு வந்து பார்த்தாலாம். எப்படின்னா தரையை தொட்டார். ஓகே, இந்த ஸ்லோகத்துல தரையை தொட்டார். மக்கள்லாம் முண்டி அடிச்சுன்னு பார்க்கும் பொழுது வந்துட்டார். இப்ப ஏன்னா மணி அடிக்கிறது, அதுதான் அங்க மணி அடிச்சுட்டு இருக்குது இல்லையா? அத்தர் மாப்பிள்ளை வரார் அப்படின்னாக்க பட்டாசு வாத்தியம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் சொல்லலை அவர். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா இதை மட்டும் சொன்னார். மக்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு வந்த உடனே மக்கள்லாம் ஆவலோட ஓடி வந்தாலாம் இவரை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி சமயத்துல ஆகாசத்துல இருந்து இறங்கி தரைக்கு வந்தார். சரி, ஆகாசத்துல வந்தா தரையில இறங்கினான்னு சொல்லிட்டு போலாம் இல்லையா? ஆனா நம்ம காளிதாசர் விடமாட்டார். எதையுமே சும்மா சாதாரணமா லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர். ஏன்னா அவர் கவி சக்கரவர்த்தி இல்லையா? மகாகவி காளிதாசன். என்ன இவர் தண்டிக்கும் அவருக்கு வந்த பிரச்சனையில தண்டி போய் கேட்டாராம் சரஸ்வதிய, நான் கவி இல்லையா அப்படின்னு கேட்டாலாம். உடனே அதுக்கு சரஸ்வதி சொன்னாலாம், கவிர் தண்டி கவிர் தண்டி கவிர் தண்டி நசம்சயா அப்படின்னாலாம். தண்டிதான் கவி, தண்டிதான் கவி, தண்டிதான் கவி. மூணு தடவை சத்தியம் சத்தியம் புனசத்தியம் சொல்ற மாதிரி நீதான் கவி நீதான் கவி நீதான் கவின்னு உடனே என்ன எடுத்தா உடனே காளிதாசனுக்கு மனசே வெடிச்சு போச்சான். ஓகே, சரஸ்வதி அந்த சொன்ன உடனே தண்டிதான் கவின்னு உடனே அப்ப நான் யாருன்னு சொல்லி காளிதாசன் கேட்டானா. உடனே காளிதாசன் இவர் சரஸ்வதி சொன்னாலாம், காளிதாசா நீயோ நானோ வேற வேற இல்ல, தொமேவாகம் 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 ந சம்சயா, நீதான் நான். ஓகே, நீதான் நான். துவம் ஏவ அகம், நான் தான் உன்னோட உருவுல இருக்கேன். எங்க நான் தான் உன்னோட உருவுல இருக்கேன், நான் தான் உன்னோட உருவுல இருக்கேன்னு சொல்லி 3 தடவை சொன்னாலும். அப்ப சரஸ்வதியுடைய வாக்கு சாதாரணமா இருக்குமா? என்ன, சரஸ்வதி கட்டாட்சத்தை பெற்றவன் இல்லையா? அதனால அந்த கட்டாட்சத்தினால அவன் எழுதுறான், அருமையா எழுதுறான், அப்படியே டீல் பண்றான் பிரமாதமா. எப்படி எங்கேருந்து இறங்கினார்னா வானத்துல இருந்து இறங்கினார். அது வானத்துல இறங்கிட்டாருன்னா சும்மா விட்டா போருமான்னா, அவருக்கே உண்டான அழக சொல்ல வேணும். சொபான சின்னாத் அப்படின்னு ஒரு வார்த்தையை உள்ள விட்டார். சொபான சின்னாத், ஆகாசத்துல இறங்கினார் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அது சொல்லலையா? என்ன மக்கள்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், அப்படியே விருன்னு அம்பு போல இறங்கினார். சரி, அது என்னது அது அம்பு போல இறங்கினாருன்னா விட்டுட்டா அப்படி. அப்புறம் அவருக்கும் மற்ற கவிகளுக்கும் கவி சக்கரவர்த்திக்கு என்ன வித்தியாசம்? ஸ்வபான சின்னாத் அவதீரிய இறங்கினார். ஸ்வபான சின்னாத் அவதீரிய மார்காத், தன்னுடைய வழியிலேருந்து இறங்கினாராம். சரி, அந்த வழி எப்படிப்பட்ட வழினா ஸ்வபான சின்னம் அப்படின்னு, அவருடைய பானத்துக்கு வழியானது அது. என்ன சுவாமி இது என்ன சொல்ல வர்றார் புரியவே இல்லையே அப்படின்னா, ஒண்ணு இல்லையா, பின்னாடி கதை எடுத்துன்னு போறார். திரிபுர சம்ஹாரம் பண்ண இல்லையா? சிவபிரான் திரிபுர சம்ஹாரம் பண்ணார். திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது என்ன பண்ணாராம்? பானத்தை விட்டார். அந்த 3 கோட்டையும் அழிச்சார், திரிபுரத்தையும் அழிச்சார். மூணு புறம் அண்ணாத்தம்பி 3 பேரும் இது பண்ணா, வரம் வாங்கிண்டா. வரம் வாங்கினோடனே கடைசியில் அந்த 3 பேரையும் 3 கோட்டையாக அவ சுத்தி வந்தாளா. அந்த திரிபுரத்தையும் எரிச்சார், ஒழிச்சார். அப்ப பானத்தை விட்டு சண்டை போட்டார் இல்லையா? இந்த பானம் எங்க போச்சான்? பானம் ஆகாசத்துல போச்சான். ஏன்னா அவ ஆகாசத்துல தான் சுத்தின்னு இருக்கா. அது என்ன, யுத்தங்கள் பூமியில நடக்கும், இல்லைன்னா தேவலோகத்துல நடக்கும். என்ன பூமி, இந்த சண்டை பூமியிலும் நடக்கல, தேவலோகத்திலும் நடக்கல, நடுவில் ஆகாயத்துல நடந்தது. அதனால ஆகாயத்துல இருந்து அடிச்சாராம். என்ன பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா, அடிக்கிறவன் மேல இருப்பான், இல்ல சமானமா இருப்பான். எதிரி சமானமா இருப்பான். இல்லைன்னா அடிக்கிறவர் மேல இருப்பார், எதிரி கீழே இருப்பார். கீழே இருந்து மேல அடிச்சா அவ்வளவு தூரம் அம்புக்கு இருக்காது. இங்க அந்த எதிரி இருக்கான் இல்லையா, எதிரி ஆகாசத்துல தான் இருக்கான், கீழே இல்ல. ஆனால் என்ன ஆச்சுன்னா சமானமா இல்ல. எப்படி இதுவா இல்ல, ஆகாசத்துல பூமியில இல்ல. எல்லா சண்டையுமே பார்த்தா பூமியில நடந்தது, இல்லைன்னா எங்க நடக்கும்? சொர்க்கலோகத்துல நடக்கும். ஆனா ரெண்டுமே நடக்கலையா.
ஆகாசத்துல நடந்துதான். அதனால சொன்னார் ராம் சோபான சின்னம் அடிக்கும் பொழுது எங்க போகும், ஆகாசத்தை கிழிச்சுட்டு போச்சான் அவருடைய பானம். ஆனா சொன்னாராம் இந்த ஆகாசம் எதுவோ இல்லை, இவருடைய பானத்தினுடைய வழி, இவர் பானத்துக்கு சின்னம் இந்த ஆகாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு திரிபுர சம்ஹாரத்தை, அதாவது ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது அவளுடைய பெருமையை சொல்லணும் இல்லையா, பெருமையை சொல்றதா இந்த இடத்துல திரிபுர சம்ஹாரத்தை பண்ணவர் இந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையுடைய பெருமையை இந்த இடத்துல ஏற்றி சொல்கிறார். என்ன திரிபுர சம்ஹார காலத்துல ஆகாசமானது பானத்திலிருந்து பானமானது ஆகாசத்திலிருந்து அடிச்சார் அப்படின்னு அதுக்கு வந்து வியாக்கியானங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருக்கா. பூபிருஷ்டம் யாய ஏன் அங்க இறங்கினார் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமா வந்து ஒருத்தர் வந்து ஒரு அருணகிரிநாதர் வந்து அருணகிரின்றவர் வந்து வியாக்கியானம் பண்ணிருக்கார். அவர் சொல்றார், அவர் ஏன் வந்து அங்கேயே இறங்கிட்டார் சுவாமி, அவர் நேர ஓஷதி பிரஸ்தத்துல உள்ள வந்து எந்த இடத்துல இப்ப மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறோம் இல்லையா, மண்டபத்துல உள்ள நேர கார் வரும், மற்ற பேர்லாம் வாசல்லையே நிறுத்திடுவா. ஏன் ஆனா இவர் வந்து வாசல்லே இறங்கிட்டார், ஏன் அவர் கடைசி வரலும் வரல, பறந்தே வந்திருக்கலாமே, கடைசி வரலாம் இந்த கூட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமே. இல்ல இல்ல இல்ல, இவாள்லாம் நம்மளை பாக்குறதுக்கு காத்து, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல பல விஷயங்கள் இது இருக்குது. இப்ப மாப்பிள்ள வரார், நேரம் ஒருன்னு வருவார், பொட்டிகோல் இல்லை, அவர் வந்து நேரம் கொண்டு வந்து நிறுத்திட்டு டக்குன்னு இறக்குறா, மற்ற பேரெல்லாம் வெளியில நிறுத்துறா. இங்க அப்படி இல்லையா, மாப்பிள்ளையே என்ன பண்ணிட்டாரா, நான் இறங்கி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்லயே இறங்கிட்டாராம், போர்ட்டிகோவுக்கு வரலையா. இததான் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. என்ன ஏன் அப்படின்னா எல்லாரும் காத்துட்டு இருக்கா, எல்லாரும் என்னை பார்க்கட்டும், நான் தான் மாப்பிள்ளை, எல்லாரும் என்னை பார்க்கட்டும், சரியா. அதனால நம்ம எதிர்கொண்டு வந்திருக்கா, எல்லாரும் காத்துட்டு இருக்கா. எங்க காத்துட்டு இருப்பா, கேட்ல காத்துட்டு இருப்பாளா, ஆத்துள்ள காத்துட்டு இருப்பாளா, ஆத்துள்ள காத்துட்டு இல்லை, எல்லாரும் பாவம் நிக்கிறா. மாப்பிள்ளை வரப்போறாரு, மாப்பிள்ளை எப்படி இருப்பார், எங்க பார்வதி கல்யாணம் பண்ணிக்க போறா, எங்க பார்வதியோட மாப்பிள்ளை எப்படி இருப்பார், அவளுக்கு இட வைப்பாளா, ஏன்னா கன்யா வரேதே ரூபம் மாதாவித்தம் பிதாஸ்ருதம் பாந்தவா குலமிச்சந்தி மிஷ்டான விதரேஜனாகன்னு கல்யாணத்தை பத்தி ஒரு சாட்டுவா ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாளாம். எங்க பார்வதிக்கு வந்து வர்ற போற பையன் மேட்சிங்கா இருப்பாரா, ஏன்னா அவளுக்கு பரமேஸ்வரன்றது தெரிஞ்சாலும் இருந்தாலும் அந்த அழகை பார்க்கணும் இல்ல. எங்க பார்வதி என்ன கலர், அவர் என்ன கலர், ஹைட் எப்படி இருப்பா, வெயிட் எப்படி இருப்பா, 2 பேரும் நன்னா இருப்பாளா, எங்க பார்வதிக்கு ஈடா இருப்பாளா அவள், ஏன்னா ஊருக்காரா இல்லையா, அதனால இவா இப்படிதான் சொல்லுவா, பார்வதியை சேர்ந்தவா. இவரை பார்க்கணுன்ற ஆசையில என்ன பண்ணாலாம், எல்லாரும் ஊர் எல்லைக்கே வந்துடலாம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள், நம்மளாம் அதெல்லாம் யோசிக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு லைன் படிச்சுட்டு போயிடக்கூடாது, அந்த விஷயத்துல அவ்வளவு இருக்குதான். உடனே எல்லாரும் ஓடி வந்தத அவளுடைய சௌரியத்துக்கோசரம் எங்க இறங்கினாராம், கீழே இறங்கினாராம் அந்த இடத்துல, அவள்லாம் நம்மளை பார்க்கட்டும். அதனால பூபிருஷ்டம் யாய, அதனால இறங்கிட்டாராம், அந்த பூமியினுடைய மேல இறங்கிட்டார். எதுக்குன்னா நம்மளை வரவேற்க, ஆவலாக நம்மளை பார்ப்பதற்கு இவ்வளோ பேர் வந்திருக்காளே, இவா எல்லாருக்கும் ஒரு சௌகரியத்தை நாம் செய்து கொடுப்போம். அந்த டர் விருன்னு வரந்து போவார் விருந்தாளி. சில பேர்லாம் வந்தா வச்சுங்களேன், இப்போ ஒருத்தரை பார்க்கறதுக்கு 10 ஒரு கொஞ்சம் பேர் 1000 பேர் வந்திருக்கா அப்படின்னா ட்ருன்னு கார் வரும். கடைசியில எந்த இடத்துல இருக்கோ, இப்ப கொடியேற்றத்துக்கு ஒருத்தர் வரார் அப்படின்னா விசேஷ நாள்ல கொடியேற்ற வரார், ட்ருன்னு கொடிக்கமரெல்லாம் வந்துட்டு கொடி ஏற்றிட்டு கார்ல ஏறிக்கொண்டு ட்ருன்னு கிளம்பி போறார். அப்ப வந்தா 1000 பேருக்கோ 2000 பேருக்கோ எப்படி இருக்கும், ஐயோ ஒரு முகத்தை நம்ம சரியாவே பார்க்கலையே அப்படின்னு தோணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் இருந்திருக்கலாம் இல்ல, நம்மளாம் இவ்வளவு தூரம் வெயிட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுப்பால. அதனால அதெல்லாம் இல்லாம அவளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு, பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும் இல்லையா இவாளுக்கெல்லாம், அந்த அனுகிரகத்தையும் இவாளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதாக இது பண்ணிட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஊர் எல்லையிலேயே இறங்கிட்டாராம் அவர். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அர்த்தம், இந்த இடத்துல 2 விதமான அர்த்தம் இந்த இடத்துல, சரியா. ஓகே. தஸ்யோபகண்டே கணநீலகண்டா குதூஹலாத் உன்முகபௌரதிருஷ்டா ஸ்வபாண சின்னாத் அவதீரிய மார்கா. சோ விசேஷம் என்னன்னா ஸ்வபாண சின்னாத், இந்த இடத்துல திரிபுர சம்ஹாரத்தை சொல்றது. அவதி ஆசன்ன பூபிருஷ்டம் யாய தேவஹா, பூபிருஷ்டம் யாய, பூமியில எங்க இறங்கினார்னா ஓஷதி பிரஸ்தத்தினுடைய முதல்லயே இறங்கிட்டார். உள்ளவர்களும் போல விருன்னு போல அவர். எல்லாரும் நம்மளை பார்க்கட்டும். அது எப்படின்னா பார்வதிக்கு ஏத்த கணவன் தான் நானு,
நானும் சிறந்த அழகன் தான், அது வந்து பொன்னார் பீனியனேன்னு சொல்லிட்டு நாயன்மார்கள்லாம் பாடுவார். என்ன சிவப்பு, இது முந்தின ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. ஓஷதி பிரஸ்தம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவர் தான் இவர் தங்கமயமான நிறத்தை உடையவர். யாரு? சிவபிரான். பொன்னார் பீனி, பொண்ணுன்னா தங்கம், பொன்னார் பீனியனா தங்கமயமான உடலை உடையவர். ஆச்சா, அந்த அந்த அவருடைய வர்ணமானது அவர் மேல வந்து இன்னும் இறங்கல. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொல்றதுதான், அவர் இறங்கல. அவருடைய அந்த வர்ணம் இருக்கு இல்லையா, தங்க வர்ணம், ஏற்கனவே ஓஷதி பிரஸ்தத்துல அங்கங்க அவன் வந்து இழைச்சிருக்கான் போட்டு தங்கத்தை. இவருடைய கலரும் போய் இவருடைய வர்ணமும் அந்த இதுல போய் அடிச்சுதான். இதுல அந்த ஹிமவானுடைய அந்த நகரத்துல. அதனால என்ன எடுத்தா, அந்த சமயத்துல அந்த நகரமே வந்து ஆகாசத்துக்கு தூக்கி நொண்டாலோ. அதாவது எப்படின்னா, ரொம்ப அந்த இவருடைய சாமீபியத்துல பார்த்தா என்னடா அது இந்த நகரம் இவ்வளவு தகதகக்கிறதே தங்கத்துல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா முந்தின ஸ்லோகத்துல வர்ணிக்கிற. ஆக இதான் இந்த அழகெல்லாம் தான் வர்ணிக்கணும். அழகெல்லாம் நினைச்சு பார்க்கணும், எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படிலாம் கற்பனை பண்றான் அவன் அப்படின்னு. ஏன் அவன் வந்து காளிதாக வந்து மகாகவி. அதாவது பானபட்ட இவன் பேர் என்ன, பாசன். பாசன் அவன் பேர் என்ன, போஜராஜன். போஜராஜன் வந்து அந்த அவனுடைய போஜ பிரபந்தத்தை படிக்கணும். கவியினுடைய காளிதாசனுடைய அவனுடைய கவிதை இருக்கு இல்லையா, அந்த கவிதையெல்லாம் கேட்டுட்டு அக்ஷர லட்சம் கொடுப்பான். அக்ஷர லட்சம் அவனுக்கு கிஃப்டா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஸ்லோகம் எழுதுவானா, அந்த ஸ்லோகத்தை படிப்பாளா, அந்த ஸ்லோகம் எல்லாம் இருக்குது அப்படியே. அந்த ஸ்லோகத்துக்குலாம் ஒரு ஸ்லோகத்துக்கு இப்ப 32 அக்ஷரம் இருக்கு அப்படின்னாக்க ஒரு ஸ்லோகத்துல 32 லட்சம் தங்க காசு கொடுப்பானா. அதுக்கு அக்ஷர லட்சம்னு பேரு. சும்மா வெறுமை ஏதோ எடுத்தோம் கொடுத்தோன்றதெல்லாம் இல்லையா. ஆனா அந்த அளவுக்கு ஸ்லோகங்கள் இருக்கான். அது இவன் குருட்டாம்பகுல கொடுக்குறானா, படிச்சு கொடுக்குறானா, படிக்க முட்டாளியா இவன் அப்படின்றது இல்லையா. போஜராஜனே வந்து பெரிய கவி சக்கரவர்த்தி, அவனே கவி சக்கரவர்த்தி. என்ன மகாராஜா அவன். அவனுடைய காலத்துலதான் இவன் இருந்ததாக சொல்ற கதைகள் எல்லாம் அப்படித்தான் சொல்ற. அதெல்லாம் ஆராய்ச்சிக்கு விட்டுருவோம். ஆராய்ச்சியாளர்கள் நிறைய குடி இப்படி சண்டை போட்டுக்கிறான். நானும் அதுல உள்ள புது சண்டை போட்டவன் தான் நானும். என்ன போஜராஜன் காலம் கிடையாதியா அப்படின்னு நானும் அந்த வார்த்தையை சொன்னவன் தான். என்னுடைய ஆராய்ச்சியில இருந்து போஜராஜன் காலம் வேற, அவனுடைய காலம் வேற. ரெண்டாவது இந்த கால நிர்ணயம் எல்லாம் பண்றான்ல, இதுவே பக்வாஸ், ஏமாத்தல். எதை வச்சு சொல்றான்றதே வந்து என்ன பாத்தீங்கன்னா, இவாளை வச்சு இது, இவாளை வச்சது அவ. அப்படி பார்த்தா போஜராஜன் காலம் பாத்தீங்கன்னாக்க, இவா சொல்றபடி பார்த்தாக்க போஜராஜன் காலத்துல வந்து துருஷ்கர்கள்லாம் வந்தாச்சு டெல்லிக்கு. அதனால வந்து இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அது வந்து தவறான விஷயம். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். போஜராஜனுடைய காலம் 1010 இருந்து 1055 ரஃப்லி. எந்த காலம் அது? கிட்டத்தட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருடைய காலம் இல்லையா. ராமானுஜ காலத்து போஜராஜன் இருந்ததாக எந்த விதமான ரெக்கார்டுமே கிடையாது நம்ம கிட்ட. என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவன் வந்து போஜ சம்பு எழுதினவன், ராமாயண சம்பு. ராமாயணம் ரொம்ப ஆச்சரியமான சம்பு, நீங்களாம் வாசிக்கணும். ரொம்ப ஆச்சரியமான சம்பு. என்ன அதே மாதிரி சரஸ்வதி கண்டாவரணம் சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமான ஒரு புஸ்தகம் எழுதிருக்கான். அதுல சில ஸ்லோகங்கள்லாம் சமயம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு எல்லாம் வாசிச்சு காமிக்கிறேன். என்ன சுவாமி தேசிகன் ஏகாட்சரத்துல இதெல்லாம் பாதுகாசத்துல எழுதியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி அவன் எழுதியிருக்கான் நிறைய சரஸ்வதி கண்டாபுரத்துல ஸ்லோகங்கள்லாம். அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல இப்ப டைம் இல்லை, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் சில ஸ்லோகங்கள்லாம் காமிக்கிறேன். எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஞாபகப்படுத்திருங்க. அதை பத்தி நான் வந்து ஒரு இதுவே எழுதியிருக்கேன், என்னுடைய பிளாக்லயே எழுதியிருக்கேன் நான். அந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப எப்படிப்பட்ட ஆச்சரியமான கவி அவன், சித்திர கவி அவன் சம்ஸ்கிருதத்துல. எனக்கு வந்து இந்த காலத்து சொல்ற காலத்து பேர்லாம் எனக்குலாம் நம்பிக்கை கிடையாது.
ஓகே 1010 1050 வரலாம் 55 வரலாம் இருந்தான். அதாவது 35 வருஷம் அரசாண்டான்னு சொல்லிட்டு. ஆனா அவனுடைய கதையில வந்து அவன் 90 வருஷம் அரசாண்டான்றதாக இருக்குது. ஓகே 5 வயசுல அவன் ராஜாவானான். 90 வயசு 95 வயசு இருந்தான். அதாவது காளிதாசன் அவனும் உரையாடின்னு இருக்கும்பொழுது 95 வயசு. அப்படிப்பட்ட கவி அவன். அவன் வந்து போஜ பிரபந்தம் எழுதியிருக்கான். ஓகே அது மாதிரி வந்து போஜ பிரபந்தம்ன்றது பிரவரசேனன்ற எழுதினது. போஜராஜாவுக்கும் மற்றவாளுக்கும் என்ன நடந்தது, என்ன மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது, அவன் வந்து எப்படி வந்து கவிகள் எல்லாம் போற்றினான். அவன் காலம் வந்து ரொம்ப ஆச்சரியமான காலம். கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியா போஜராஜனுடைய காலம். அதெல்லாம் சரித்திரத்திலே இல்லை, அதெல்லாம் எங்கேயும் காணும். யார் யாரையோ சொல்றா இதான் கோல்டன் பீரியட், அதான் கோல்டன் பீரியட்ன்ற. கோல்டன் பீரியட்னாக்க எப்ப வந்து கவிதைகள்லாம் பொங்கி ஒழியிறதோ, கலை இலக்கியம் எப்ப வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கோ அந்த ராஜ்யம் தான் கோல்டன் பீரியட். ஓகே ராஜராஜன் காலம் வந்து ராஜராஜ சோழனுடைய காலம் கோல்டன் பீரியட். காரணம் என்னன்னா அந்த சமயத்துல கலை இலக்கியம் எல்லாம் கலந்து. அப்படின்னா எப்போ வரும் கலை இலக்கியம், எப்போ வரும் இலக்கியங்கள்லாம், எப்ப பிறக்கும் கலை, எப்ப பிறக்கும்னாக்க அமைதி இருந்தா மட்டும்தான் நடக்கும், ஆனந்தம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அது மாதிரி வந்து அன்பும் ஆனந்தமும் பாதுகாப்பும் போரே இல்லாத வளர்ச்சி, ஓகே அமைதியான வளர்ச்சி, ஆனந்தமான வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் நடக்கும். இது போஜராஜன் காலத்துல நடந்தது. இல்லைன்னா இலக்கியங்கள் வளர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இப்படியாக சொல்றது. அந்த போஜராஜன் வந்து அக்ஷர லட்சம் கொடுப்பானா யாருக்கு, காளிதாசனுக்கு. ஓகே அந்த மாதிரியான கவி சக்கரவர்த்தி, அவனே ஒரு கவி சக்கரவர்த்தி. அந்த கவி சக்கரவர்த்தி போற்றக்கூடிய கவி சக்கரவர்த்தியாக இவன் இருந்தான். யாரு, காளிதாசன். எப்படிலாம் அவனை ரசிச்சிருப்பா, எப்படிதான். ஏன்னா அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன், இந்த ரிசர்ச் எல்லாம் வந்து அதாவது இல்லாத மாட்டை இருக்கிற மாதிரி காமிச்சு அது இந்த வழியாதான் போச்சு அந்த வழியாதான் போச்சுங்கிறது ரிசர்ச்ல வந்து சில விதமா ஏதாவது என்னுடைய எண்ணம் தானே தவிர அடுத்தவா என்ன சொல்றா ஏது சொல்றா அது உண்மையா இருக்குமா உண்மையா இல்லையா அதை பத்திலாம் எந்த கவலையுமே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த காளிதாசன் பண்ணதாக கிட்டத்தட்ட ஒரு 40 கிரந்தங்களை சொல்றா. அது உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து லெப்ட் ரைட்டு உள்ள பூந்து கிரந்தங்கள் உள்ள பூந்து இதெல்லாம் இப்படி இல்லை அதெல்லாம் காளிதாசன் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது சொல்றா இல்லையா, பேர்னா மாணிக்க வீணாம் பலாலயந்தின் மதாலசா மஞ்சுள வாக்விலாசா மகேந்திர நீலஜி சியாமலா தண்டகம் சொல்லுவா. இந்த சியாமலா தண்டகம் பண்ணது வந்து காளிதாசன்றதாக எல்லாருடைய பரவலான கருத்து. ஆனா வந்து ரிசர்ச்ல அவருடைய அந்த பேர் கிடையாது, காளிதாசன் கிடையாது. இல்ல காளிதாசன் எழுதினது இல்லை இது அப்படின்ட்டான். அந்த மாதிரி ஒரு 40 இருக்குது ஸ்தோத்திரங்கள்லாம் 40 இருக்குது. ஆனா ஸ்தோத்திரங்கள் எதுவும் பண்ணதாக ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கவே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டா, உடனே ஒரு காளிதாசன் 1, காளிதாசன் 2, காளிதாசன் 3 அப்படி போட்டா. ஏன்னா இவாள் சௌகரியமா, ஏன்னா ரிசர்ச் பேப்பர் அப்படிதான் வரணும், இல்லைன்னா வந்து ஒத்துக்க மாட்டா. அதனால கொடுத்துட்டா அந்த மாதிரி. அதனால காளிதாசனுடைய பெருமை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவன் வந்து சரஸ்வதியினுடைய கம்ப்ளீட் கட்டாட்சத்துல இருந்தான். அவன் இருந்த போது இந்தியா வந்து கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் அப்படிதான் இருந்தது. இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் படிங்க. படிங்க. तस्योपकण्ठे घननीलकण्ठः कुतूहलातुन्मुख पौरदृष्टः दवतीर्यमार्गात् ஆசன்ன பூபிருஷ்ட மியாயதேவஹ. அதாவது வந்து நீலகண்டனான சிவன் வந்து அந்த ஆகாசம், அதாவது அவரோட விக்ஷியோட பார்த்து அவரோட ஆரோட பார்ட்ல இருந்து இறங்கினாராம். ஏன்னா வந்து அவர் வந்து ஏன் வந்து ஊர் எல்லையிலே இறங்கிட்டாருன்னா வந்து அவர் வந்து மக்கள்லாம் வந்து இவரை பார்க்கணும்ல, அதனாலதான் ஊர் எல்லையிலே இறங்கி அவர் வந்து அந்த மண்டபத்தடிக்க நடந்து போனாராம்.
அடுத்தது अरे तस्योपकण्ठे घननीलकण्ठः कुतूहलात् उन्मुखपौरदृष्टः स्वबाणचिह्नादवतीर्यमार्गात् आसन्नभूपृष्ठमियाय देवः கனநீலகண்டனான அதாவது ஒரு கருமேகம் மாதிரி கழுத்து இருக்கிற அந்த சிவன் வந்து வந்தார் ஔஷதி பிரஸ்தத்துடைய எல்லைக்கு. அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் குதூகலத்தோட எல்லா ஜனங்களும் வந்தா. அவர் வந்து எப்படி அவர் எப்படி இறங்கினார் வானத்திலேருந்து ஆகாசத்திலேருந்து நந்தியிலேருந்து எப்படி இறங்கினார் அப்படின்றத ஒரு உண்மையோட காளிதாசர் ஒரு விஷயம் சொல்றாருங்க. இப்போ சிவன் மாப்பிள்ளை சரி, ஆனா அவருடைய பெருமையும் சொல்லணுமே அப்படின்றதுக்காக ஸ்வபான சின்னாத் அவதீரியமாக தாசன்ன பூபிருஷ்டமியாய தேவ, அதாவது ஒரு பானம் மாதிரி இறங்கினார் அப்படின்னு சொல்லுவோம். பானம் மாதிரி இறங்கினாரா, இது கொஞ்சம் சாதாரணமா இருக்கேன்னா அப்படி இல்லை. ஸ்வபான சின்னாத் அவருடைய பானம், அவரோட பானம் அந்த ஆகாசத்துக்கு போச்சான். திரிபுர சம்ஹாரம் இல்ல சுவாமி, அது அப்படி இல்ல. பான மார்க்கத்துல இருந்து இறங்கினார். பானம் எப்படி அதாவது காத்து தான், அதாவது ஆகாசம் தான் அவருடைய பான மார்க்கம் இல்லையா? அந்த மார்க்கத்திலேருந்து தன்னுடைய பான மார்க்கத்திலே ஆகாசத்துல இறங்கினார். டைரக்டா சொல்லல, பான மார்க்காத்து ஆகாசத்துல இறங்கினார். ஆகாசத்துல இறங்கினார். அவருடைய பானம் சென்ற ஆகாசத்திலேருந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லி அவருடைய வீரத்தை காண்பிக்கிறது, வேற ஒண்ணு இல்ல. சரி, அவரு திரிபுர சம்ஹாரம் போது அவரோட பானம் ஆகாசத்துக்கு போச்சு. அந்த மார்க்கத்திலேருந்தே அவர் வந்து இறங்கி பூலோகத்துக்கு கால் வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லு. இது வந்து அவர் ஏன் நேர மண்டபத்துக்கோ உள்ள ஔஷதி பிரசத்துக்கோ உள்ள போயிருக்கலாமேனா, மற்றவாளா நம்மள பாக்கட்டும், நான் தான் மாப்பிள்ளை, நான் வந்து பார்வதிக்கேத்த அழகன்தான் அப்படின்னு நான் அவர் எனக்கு அதாவது பொன்மயமான உடம்பெல்லாம் உண்டு அப்படின்ற மாதிரி காட்டிக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு அனுகிரகமும் அந்த ஊர் ஜனங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுனால அவர் ஊர் எல்லையிலே இறங்கிட்டார். ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா? ஆமா, கேசவும் அடியன் ஸ்ரீரங்க பிரியா. சரி, ஓகே. இந்த ரெண்டு ஸ்லோகம் இன்னொருத்தர வாசிக்கணுமா? இல்ல, ரெண்டு பேருமே வாசிச்சாச்சு இல்லையா? சரி, அப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட நீ நிறுத்திப்போம். சரியா? धन्योस्मि. सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. सर्वस्तरदुर्गाणि सर्वो भद्राणि पश्यतु, सर्वकामानवाप्नोतु, सर्वत्र नन्दतु. ओम शान्ति शान्ति शान्तिः. धन्यवादः. शुभरात्रिः. पुनर्मिलामः.